ஃப்ரெண்ட்ஸ், வருந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துறை மூலமாக இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் நந்தினி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க சாஃப்ட்வேர் என்ஜினியராக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 50,000க்கு மேலே சேலரி வாங்கினதாக சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் மணமகன் வந்து ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதாவது மேனேஜர் இந்த மாதிரி போஸ்டிங்கில் நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் ஒரு 20,000 to 25,000 சேலரியிலாவது எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ பொண்ணு வந்து இவங்க கூட தான் இருக்கிறதாவும், ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய பொண்ணை இந்த மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மகளோட ஓரளவு வசதியெலாம் இருக்கிறதுனால வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. குறிப்பாக வந்து மணமகனுக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு தாங்க வண்டி ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இவங்க இந்த கண்டிஷன் மட்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா மோனிகா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு வந்து செகண்ட் மேரேஜ் தான் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் வந்து எந்த வேலைக்கு போகாத கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மந்தம், அல்லது விவசாயம் பண்ணுறவராக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு வந்து ஒரு 35 சவரன் போட்டு வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கார்மெண்ட்ஸ் வந்து ஒரு 10 மிஷின் போட்டு கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா இவங்க கூட தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அண்ணாவுமே இவங்க கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வரக்கூடியவர் வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகே தாங்க. நல்ல குணமானவராக இருக்கணும், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபுல்லே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.